இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக்கு. இது இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிக்கல. இதுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஹேண்டில் வந்து வீடு வச்சுட்ருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து வீடு வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தொங்க விட்டு முடிச்சிட்ட பிறகு இப்போ வீடு எப்படி போக்குறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்துட்டு நம்ம தின் வந்துட்டு நெடில் ஹேண்ட் நெடில் தான் நம்ம தின் இருக்கணும். சுகர் பீட் ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்துட்டு இது மாதிரி பண்ணால் நிறைய வந்துடும். இதில் வந்து இப்போ நான் போடுற இந்த லைனுக்கு வந்துட்டு மேலே வந்து 11 பீடு, கீழே ஒரு வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் பீடு, கீழே அதுக்கு கீழே வந்து ஒரு சுகர் பீடு. நான் சுகர் பீடு தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு 11 பீடு தேவை. 3, 6, 9, 10, 11. இப்போ அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல் பீடு இன்செர்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு சுகர் பீடு இப்போ இன்செர்ட் பண்ணியாச்சா. இப்போ வீடு ஃபுல்லாக போச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கடைசி வீடு இருக்குல்ல, இந்த கடைசி வீடு வந்து தனியாக அதான் சேர்க்கக்கூடாது. இந்த வீடு தனியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் வீடுக்குள்ளே திருப்பி வந்து இது இன்செர்ட் பண்ணணும். இந்த நீடியில் லாஸ்ட் வரைக்கும் இன்செர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். எடுத்து கடைசியாக இருக்கிறது தான் இது. இந்த தனியாக ஒரு வீடு விட்டு பண்ணுறோம்ல, இதுதான் வந்து லாக் வீடு. ஏன்னா இந்த வீடு தனியாக விட்டு கிறிஸ்டல் வீட்டில் நம்ம பூத்திட்டே வரணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் விடுறோமோ. இப்போ வந்து நான் வந்து இந்த வீடுக்கும் அந்த வீடுக்கும் நடுவில் வந்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ், இது வந்து ஒரு நாட் ஒன்று போட்டுக்கணும். நான் நாட் போட்டுட்டேன். இப்போ இந்த வீடுக்கும் இடையில வந்து இவ்வளோ கேப் இருக்கணும். இந்த கேப் போட்டு இப்போ எடுத்தாச்சு. எடுத்துட்டு பிறகு அதேமாதிரி வந்து நம்ம வந்துட்டு 11 சுகர் வீடு, ஒரு கிறிஸ்டல் வீடு, ஒரு தனி வீடு சேர்க்கணும். இப்போ திருப்பி நான் அதேமாதிரி உங்களுக்கு ஒரு நோட் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 10, 11 ஒரு கிறிஸ்டல் வீடு, ஒரு சுகர் வீடு. ஓகே, அந்த கிறிஸ்டல் லாஸ்ட்டாக வந்துட்டு பண்ண கிறிஸ்டல் வீடு தனியாக எடுத்துக்கணும். சுகர் வீடு அந்த கிறிஸ்டல் வீடுக்குள்ளே வந்து விட்டு கடைசி வீடு வரைக்கும் வெளியே எடுத்துக்கணும். சரிதான்? தெரியுதா உங்களுக்கு? இப்போது இதை இங்கேருந்து இழுக்கணும். இது பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாம் மொத்தமாக வந்துடும். கொஞ்சம் லூஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம கீழே இருக்க அந்த தனியாக இருக்கிற ஒரு வீடு அதை இழுத்துனா திருப்பி வந்துடும். ஆனால் கொஞ்சம் லேஸாக இப்படி வந்துட்டு ஆடுற மாதிரி இருக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக தான் தைக்கணும். கொஞ்சம் லூஸாக கொடுத்து வைக்கணும். அதுக்கு வந்து திருப்பி நம்ம வந்து இங்கே கொஞ்சம் உள்ளே விட்டு மேலே வெளியே தெரியக்கூடாது, மேலே கொஞ்சோண்டு விட்டு வெளியே தெரியக்கூடாது, மேலே கொஞ்சோண்டு விட்டு எடுத்து திருப்பி ஒரு நாட் போட்டுக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கலந்து வராது. திருப்பி நம்ம வந்து அடுத்த பேர் வந்து போகணும். இதுமாதிரி ஃபுல்லாக நான் கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு பார்த்து தந்துருக்கு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். கை ஃபுல்லாக இது இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்குது. இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ராக்கை ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆங்கரில் மாட்டி உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். அப்போ வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். நான் இதே மாதிரி ஒர்க் வந்துட்டு ஒரு லேவண்டர் கலர் ஒரு ஃப்ராக் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆனால் அது வந்துட்டு வேறு மாதிரி டிசைன். அது வந்து ட்ரையாங்கல் ஷேப் இருக்கும். ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்துட்டு அப்படியே மேலே கீழே நடுவில் சென்டரில் அதுமே வரும். அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கல ஈவனாக அது மாதிரி இருக்காது. அது வந்து வேறு மாடல் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து நிறையா மாடலில் ஃப்ராக்கில் இல்லைனாலும் சும்மா சிம்பிளாக வந்துட்டு ஒரு சாதாரண வந்துட்டு ஒரு துணியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியும். இருக்கும் இது வந்து அப்படியே கிறிஸ்டல் மணி அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே இருட்டில் போகும்போது கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம் சுகர் பீட் தான். நான் இது வந்து கிறிஸ்டல் இருந்தது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கிளியராக இருக்கும். நின்று இருக்கும். நான் வந்து உங்களுக்கு லைட்டிங் போட்டு காமிக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்கும். நிறைய நின்று இதே நைட் டைமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஹேங்கிங்ஸ்லாம் முடிச்சாச்சு. இல்லை ஹேங்கிங்ஸ் முடிச்சிட்டேன் இதில். ஆனால் ஸ்டோன் ஒர்க் மட்டும் பாக்கி வச்சு இந்த ஸ்டோன் ஒர்க் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது இது முழுசாக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இதுக்கு ஒரு நாட் ரோப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை அட்டாச் பண்ண அப்படி போதும். ஏன்னா இதுதான் பேக் நெக்கு. இது பேக் நெக் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி பாட் டைப்பு. இதுக்கு வந்துட்டு ஒரு ரூப் ஒன்று இருக்குது. அதை ஸ்டிச் பண்ணிட்டு கரெக்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயே ஸ்டோன் ஒர்க் பேக் பண்ணாச்சு. நான் வந்துட்டேன். இந்த கேப்லாம் ஸ்டோன் பண்ணிட்டு முடிச்சுட்டா இந்த ஃப்ராக் வந்துட்டு ரெடி ஆகிடும். கொஞ்சம் இடத்துல ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு பண்ணி முடிக்கணும். இல்லைன்னா வந்துட்டு க்ளூ வந்து காஞ்சிடும். அது நல்லா வந்துட்டு ஸ்டோன் வந்து இப்படி நிற்கிற மாதிரி பண்ணிக்கணும். இது வந்துட்டு இப்போ க்ளூவோட இருக்கிறதால உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இதாக தெரியாது. க்ளூ காஞ்சிட்டு பிறகு அது நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு வெளிச்சத்தில் பார்க்குறத விட இருட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் இதில் பார்க்கும்போது நல்லா டைமண்ட் மாதிரி ஜொலிக்கும். ஷேப்புமே அப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபுல்லாக முடிச்சுன்னா ஒரு பார்க்கலாம். ஹாய், பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஸ்டோன் ஒட்டி முடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் ஸ்டோன் எடுத்தேன். இப்போ இன்னொரு ஃப்ராக் இருக்குது, அதுக்கும் ஸ்டோன் எடுத்தேன். இன்றைக்கி நான் இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன்னா காமிக்கிறேன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஃப்ராக்குக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் ஒட்டியாச்சு ஆல்ரெடி. இப்போ பேக்கில் மட்டும் தான் வந்து ஸ்லீவ் போட்டு வேண்டியிருந்துச்சு. அதை மட்டும் ஒர்க் முடிச்சாச்சு. நான் இந்த ஃப்ராக் மட்டும் ஏன் இன்றைக்கி காமிக்கிறேன் அதிசயமாக மற்ற நாள்லாம் காமிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எப்போயுமே வந்து மற்ற ஃப்ராக்ஸ்லாம் வந்து தைக்கும் போது செம்ம ஈஸியாக தெரியும் எனக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் தைச்சது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாங்களுக்கு வந்துட்டு ஒரு அம்பர்லா டைப்பு ஸ்கர்ட்டு டாப்பு, இல்லைனா வந்து இதே டைப் வந்து ஃப்ராக்கில் வந்து அம்பர்லா கட்டு வெறும் அம்பர்லா கட்டு மேலே டிசைன் இருக்கும். ஆல்ரெடி கிளாத்லேயே டிசைன் இருக்கும். இல்லைனா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாச்சும் டிசைன் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாடலை பார்க்க எனக்கு இதுக்கு நான் இப்போ நான் இது வரைக்கும் வந்து சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு தைச்சிருக்கேன்.
அதுவும் வந்துட்டு ஒரு 13 இயர்ஸ் அதுக்குள்ளே தான் தைப்பேன். பெரியவங்களாம் தச்சு கிடையாது. ஆனால் இதை தச்சு பார்த்து எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சதுக்குள்ளேயுமே ஐயோ அப்பா டயர்டாகிடுச்சிங்க. அதுவும் இந்த இதுக்கெல்லாம் ஒரு சைஸு சின்ன பாப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அக்கா வீட்டில் இருக்குது வந்து பெரியவங்க ட்ரெஸ்ஸு. இதுக்கெல்லாம் தனியாக தச்சு இதை அயன் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணி அதெல்லாம் தைக்கிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாச்சு. இது மாதிரி வந்து ஃப்ரில் வச்சு நான் வந்துட்டு ஒரு நாளும் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. அதை நான் அந்த அக்கா சொல்லி இது பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இது வந்து நானாக இது பண்ணுறது கிடையாது. ஒரு அக்கா வந்துட்டு பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரில்லுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு சாரீ சைஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரியவங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு 4, 5, 6 கட் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்னவங்களுக்கு வந்து வேறு சைஸு, அதுக்கப்புறம் தாவாணி மாதிரி எல்லாத்துக்குமே இதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சைஸ் பார்த்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுமாதிரி ஃப்ரில் வச்சுட்டு இது அயன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அயன் பண்ணுறது சாதாரண விஷயம் சொல்லிட்டு ஜாலியாக எப்போயுமே அந்த கார்டு சொல்லுவேன், அயன் பண்ணுறதுனா ஜாலியாக இருக்கிறதுக்கு அப்படி சொல்லுவேன். ஆனால் அயன் பண்ண இதெல்லாம் அயன் பண்ணி தான் தெரியுது. அப்போ இதெல்லாம் அயன் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளால் முடியவே முடியாத சாமியை வந்துட்டு ஒரு இதுக்கும் அயன் பண்ணி அதை திருப்பி ஜாயின் பண்ணால் தான் அது வந்துட்டு நிற்கும், நல்லா வந்துட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறு ஸ்டோன் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் தைக்கணும். எப்போயுமே நார்மலாக இதெல்லாம் வந்துட்டு எப்போயுமே நார்மலாக தைக்கிற ஃப்ராக்கில் உண்டு. இதுமாதிரி ஃப்ராக்லேயும் இருக்கும், ப்ளவுஸ்லேயும் எப்போயுமே வந்து ஸ்லீவ் கொண்டு வருது, இந்த ஸ்டோன் ஒர்க் அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது. இதெல்லாம் பெருசாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஆனால் ஒரு ஃப்ளீட் வச்சு இது மாதிரியெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக தைக்கிறதுல வந்துட்டு இதில் மட்டும்தான் நான் வந்துட்டு அந்த அக்கா ஹெல்ப் பண்ண போனதில் எனக்கே கேர் ஆகிடுச்சுங்க. இனிமேட்டுக்கா வந்துட்டு சின்ன பசங்களை வந்து இது மாதிரி ஃப்ராக் வந்து ஒன்றாச்சும் திருப்பி தச்சு பார்த்து எவ்வளோ நேரம் ஆகுது தைக்கிறதுக்கு, மொத்தம் நம்ம வந்துட்டு எடுத்து தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம், தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கணும் நானே முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது சாதாரணமாக முடிக்கவே முடியலை. இது பண்ணுறதுக்கு ஒரு டைம், இது பண்ணுறதுக்கு ஒரு டைம், உள்ள நிறைய லேயர் இருக்குது, அது ஒரு பண்ணுறதுக்கு டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வெட்டுறதுக்கு ஒரு டைம், இது அயன் பண்ணுறதுக்கு ஒரு டைம், திருப்பி ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் எடுத்து உட்காந்து இந்த ஸ்டோன் எல்லாம் ஒட்டணும். இது காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி பேக்கில் வந்து ஸ்டோன் ஓட்டணும். இதுக்கு இனிமேல் பேக்கில் ஸ்டோன் ஓட்டல பாருங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் ஸ்டோன் ஓட்டிட்டேன், பேக்லேயும் வந்துட்டு அந்த ஸ்லீவுக்கு மட்டும் ஸ்டோன் ஓட்டிட்டேன். ஃபஸ்ட் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொடுக்குற அக்கா வீட்லேயே நம்ம காசு முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவேன். இங்கே எடுத்தே வர மாட்டேன், ஏன்னா வீட்டில் வந்து இடம் பத்தாது எப்பவுமே. அதோட இன்னொன்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் காரணமா, இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம எந்த துணி எடுத்துகிட்டு வந்தாலுமே அந்த துணி மேலே வந்து படுத்துருவான், ரிஸ்க் பண்ணிடுவான். இதுமே கஷ்டப்பட்டு போனது வீணாகிடும்ல, அதுக்காக அந்த அக்கா பயந்துட்டு வீட்டுக்கு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. என்ன ஒர்க்காக இருந்தாலும் அங்கேயே வச்சு எனக்கு இங்கேயே வச்சு பண்ணி கொடுத்துட்டு போயிருமா, இங்கேயே வச்சு சொல்லிடுவாங்க. இந்த வாட்டி என்னால் அங்கே உட்காந்து முழுக்க பண்ணாலுமே என்னால் முடியவே இல்லை. நான் பேக் பண்ணி தந்துருங்கக்கா, நான் வீட்டில் போய் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு இது 2 மட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இது 2 முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னுமே முடியலை. இதில் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் அந்த இது ஹேங்கிங்லாம் தொங்கணும். அது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது வந்து ஆங்கரில் தொங்க விட்டு காய வச்சுட்டு அதுக்கு வந்து நாட்டு வந்து பேக் ரோப் ஸ்டிச் பண்ணாமலே போதும். அதுக்கப்புறம் பேக் ரோப்பில் ஸ்டிச் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து அதை வந்துட்டு வீடியோ எடுத்து இதில் வந்து அட்டாச் பண்ணி போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சாம்பார் பார்த்து ரைஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பேக் எடுத்து போட்டு இது ஸ்டோன் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கட்டில் இந்த கட்டில் இது 2 வேலை ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் 2 மாங்காய் அதுக்கப்புறம் சீக்கிரமாக குக்க வச்சு நல்லா இல்லை இதை அப்படியே இருக்குது டைம் ரொம்ப இப்போ அடுத்த காலத்தில் வந்து இன்னும் அந்த ஹேங்கிங்லாம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து டைம் ஆகும். இப்போ பசங்க சொல்லிடுவாங்க வந்து அவங்க கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக அவங்க சாப்பிட்டாங்க கொஞ்சம் எப்பவும் கரெக்டாக முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வச்சு நான் கூலாக வேலை செஞ்சுருப்பேன். இல்லைனா அவங்க வந்து நீ அப்புறம் சாப்பாடு வச்சு அதெல்லாம் வந்து நல்லது. நான் இதுக்கு முன்னாடி ஹேங்கிங் பண்ணி வச்சுட்டு ஒன் டைம் வந்து ஸ்டோன் அவங்க கான்செப்ட் அப்படியே வந்து சாப்பிட வச்சேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட வைக்கும் போது தான் போய்ட்டு சாம்பார் மூடு வைக்கலாம் சொல்லிட்டு புளியெல்லாம் ஊற போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு வீடியோ எடுத்து ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். அதான் தம்பி வந்து போன வச்சுருப்பான் டியூஷன் வெளியே இருக்கும்போது ஏன்னா வீடியோ வந்து சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நினச்சி கொண்டு வந்தாங்க. அதை வந்து கண்டிப்பாக பண்ண வேலையாச்சு. இது என்ன நடக்கலாம் இப்போ அவங்களாம் டியூஷன் இந்த ஸ்டோன் அவங்க போயிட்டு அடுத்தது இந்த ஹேண்டுக்கு வந்து ஸ்டோன் போடணும்.